அதாவது நம்ம நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த பேட்டரி வாஷர் ப்ரெஷர் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ஒரிஜினல் ப்ரெஷர் என்னன்னு நம்ம தெரிஞ்சாதான் நம்ம ப்ரெஷர் வாஷர் வாங்குறவங்களுக்கு ஒரு கிளீன் நம்ம வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். சரி, இது நார்மலா பாருங்க, இது நம்ம கை வச்ச கூட எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகல. எதுக்குன்னா ப்ரெஷர் இருக்காது, பட் இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறாங்க. நம்ம யூரோஃபைன் ப்ரெஷர் வாஷர்ல ப்ராப்பர் மோட்டர் பம்பு வரக்கூடிய மாடல். இது வந்து 140 பார் ப்ரெஷர் அடிச்சு. இது பாருங்க, இது கை வைக்க முடியுமா? வச்சு பாருங்க, வைக்க முடியாது, வச்சுன்னா தோல் எடுத்துரும். எதுக்குன்னா மினிமமாவது இந்த ப்ரெஷர் இருக்குன்னு சொல்றேன். இந்த மாடல் வந்து பேசிக் மாடல், B2க்கு டூலர் கார் வச்சிருக்கீங்களுக்கு, இது லாரி பஸ் வச்சிருக்கீங்களுக்கு, அது மினி சர்வீஸ் சென்டர் இருக்கு, அது பெரிய சர்வீஸ் சென்டர் இருக்கு. 4 ஃபுல்லா ஓட்டுறாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கு. அதாவது உண்மையான விஷயம், இந்த மாடல் தான் 135 பாருங்க, இது 182 190 பாருங்க, அது 200 பாரு, அது 222 240 பாரு. ஒரிஜினல் பாருங்கிறது இந்த மிஷின்ல தான் இந்த அளவுக்கு தான் இருக்கும். அது பாருங்க, 4 ஃபுல்லா ஓட்டுற மிஷின், சர்வீஸ் சென்டர் ரன் பண்ற மிஷின் ஃபுல் டே ரன் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம பாக்குறோங்க. மெயின் விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓட்டுற மிஷின், இது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டுற மிஷின், அது 8 மணி நேரம் ஓட்டுற மிஷின், அது 4 ஃபுல்லா ஓட்டுற ரன் பண்ற மிஷினுங்க. கோழி பண்ணியே மாட்டு பண்ணியே இருந்தாலும் சரி, டெய்லி யூஸ் பண்ணாலும் சரிங்க, நீங்க 4 ஃபுல்லா ஓட்டுற மாதிரி இருந்தா அந்த மாதிரி மிஷின் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டுற மாதிரி ஒரு மினி சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு லாரி பஸ் வச்சிருக்கா ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டுற மாதிரி இது எடுத்துக்கலாங்க. வீட்டுல டூலர் கார் மட்டும் இருக்கு, ஒன்று டிராக்டர் மட்டும் இருக்குதுன்னா இது 6500 இருக்குது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு 25 to 30 மாடல் இருக்குங்க.